கழகத்துடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஐயா ஆற்காடு வீராசாமி அவருடைய பேரனும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி, டாக்டர் ஜெயந்தி கலாநிதி ஆகியோருடைய மகனுமான சகோதரர் வி.கே. சித்தார்த், அஸ்ரயா காயத்ரி ஆகியோர் இன்றைக்கு திருமண வாழ்க்கையிலே அடி எடுத்து வைக்கின்றார்கள். மணமக்களுக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பாக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருமண விழா நிகழ்ச்சியிலே கழகத்துடைய இளைஞரணி செயலாளராகவோ தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராகவோ நான் பங்கேற்கவில்லை. ஐயா ஆற்காட்டார் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாகத்தான் உங்களை எல்லாம் வரவேற்புகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கும் ஐயா ஆற்காட்டார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பை பற்றி உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஐயா ஆற்காட்டார் அவர்கள் கலைஞருடைய நிழலாக வலம் வந்தவர். முத்தமிழர் கலைஞர் அவரோடு அதிக நேரம் பேசக்கூடியவர், பழகுகின்ற வாய்ப்பை பெற்றவர். நாங்கெல்லாம் சின்ன வயதுல கோபாலபுரம் வீட்டில் இருக்கும்பொழுது தினமும் அவர்களை பார்ப்போம். காலை 8 மணிக்கு தலைவரோடு வந்து பேச ஆரம்பித்தார்னா தலைவருடைய பயணிக்கக்கூடியவர் இரவு 10 மணி வரைக்கும் தலைவரோடு அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டவர் தான் ஐயா ஆற்காட்டார் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1 வருட காலம் மிசாவில் சிறையில் இருந்த பொழுது அவருக்கும் துணையாக இருந்தவர் தான் ஐயா ஆற்காட்டார் அவர்கள். இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியுடைய கரை வேட்டியை கட்டி கொண்டு சுத்துகின்ற ஆட்களை எல்லாம் நாம் இப்பொழுது அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகவே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவங்க மத்தியில இன்றைக்கு ஒரே கொடி, ஒரே இயக்கம், ஒரே லட்சியம் அப்படின்னு ஐயா ஆற்காட்டார் அவர்கள் இன்றைக்கும் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார். கொண்ட கொள்கையில தடம் மாறாமல் பயணிக்கின்ற கூடிய இன்றைக்கு தலைமுறைக்கு ஐயா ஆற்காட்டார் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு வருகின்றார். அவர் வழியில நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களும் இன்றைக்கு கழகத்துடைய குரலாக பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எதிரொலிச்சுக்கிட்டு வந்து விட்டிருக்கிறார். திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் வெளில பார்ப்பதற்கு மிகவும் சாஃப்டாக தெரிவார். ஆனா டெல்லி போனா, நாடாளுமன்றத்திற்கு போனா அங்கு பேச வேண்டிய கருத்துக்களை சரியான நேரத்தில் கரெக்டாக தன்னுடைய கருத்துக்களை பதிய வைப்பார். குறிப்பா தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு அவர் என்றைக்குமே தயங்கினது கிடையாது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பொழுது நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சோஃபா மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. தலைவர் அவர்கள் தலைமையில் மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி நிச்சயம் அமையும். தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி பாதையில் நடைபெறும்னு சொல்லி மணமக்களுக்கு உங்க அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய இந்த இல்ல திருமணத்தை நடத்தி வைக்க வருகை இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வாழ்த்துறை வழங்க உள்ள கழகத்துடைய பொருளாளர் திரு டி.ஆர். பாலுமாமா அவர்களையும், முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே. நேரு அவர்களையும், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களையும், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ஆர். ராசா அவர்களையும், அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களையும், மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களையும், அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும், திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களையும், அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களையும், வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களையும், அனைத்து முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளையும், அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளையும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும், கழகத்துடைய அனைத்து மூத்த முன்னோடிகளையும், மணமக்களுடைய உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேரையும் இந்த திருமண விழாவிற்கு வருக வருக என வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இல்ல திருமணத்திலே கலந்து கொள்வது என்பது
நாம் அத்தனை பேருக்கும் பெருமை தரக்கூடிய ஒன்று. எதிர்க்கட்சி தலைவர் உதய் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டது போல தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கொண்ட தலைவனும் கொள்கையும் ஒன்றே என்று இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் திருமணத்திலே கலந்து கொள்வதிலே மட்டற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும், தலைவர் கலைஞர் அவர்களுக்கும், அண்ணன் ஆர்காட்டார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒருவரை இன்னொருவரை விட்டுவிட்டு பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிலே காலை முதல் மாலை வரை தலைவரோடு இருக்கக்கூடிய ஒருவர். அதே நேரத்திலே கழகத்தில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டன் வரை அவரை அணுகலாம், அவரோடு பேசலாம். எந்த உதவியாக இருந்தாலும் செய்ய முடியுமோ செய்ய முடியவில்லையோ நான் இருக்கிறேன் என்று அன்பான வார்த்தைகளால் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவராக ஆர்காட்டார் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். அவருடைய வழியிலேயே இன்று டாக்டர் கலாநிதி அவர்கள் அதே அரவணைக்கக்கூடிய தன்மையோடு, அதே எல்லோரோடும், நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது மாற்று இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரிடமும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் என்றால் அது டாக்டர் கலாநிதி அவர்கள். இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. என்னைக்கு பேசுவாங்களா அப்படின்னு காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. எதுக்கும் பேசுறது இல்லை, பதில் இல்லை. ஆனா பேசினாலும் பேசாமையே இருந்திருக்கலாம்னு நினைக்கக்கூடிய நேரங்களும் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய கலாநிதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருந்து யாரும் பேசுறதுக்கு முன்வரவில்லை என்றால் கடைசி நிமிஷமாக இருந்தா கூட டாக்டர் கொஞ்சம் பேசுறீங்களான்னு கேட்டா எதை பற்றியாக இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசக்கூடிய ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய பெருமை டாக்டர் கலாநிதி அவர்களுக்கு உண்டு. அதே நேரத்திலே எந்த டாபிக்ல பேசினாலும், எந்த சப்ஜெக்ட்ல பேசினாலும் நம்முடைய கழகத்தின் கொள்கைகளை, கருத்துக்களை அங்கே வலிமையாக, அதே நேரத்தில் யாரும் முகம் சுளிக்காத வகையிலே பேசக்கூடிய ஒருவர் தான் டாக்டர் கலாநிதி அவர்கள். அவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், கழக தலைவர் அவர்களுடைய அன்பையும் மரியாதையும் பெற்றிருக்கக்கூடிய ஒருவராக எந்த வேலை கொடுத்தாலும் இன்னைக்கு டாக்டர் கலாநிதி அவர்களை இன்னைக்கு ஒருத்தர் முக்கியமானவரை போய் பார்க்கணும்னு நான் நேத்து சொல்லியிருந்தா கூட, அவர் காலையில கல்யாணங்க, அதை தலைவர் வராங்க, அதை முடிச்சுட்டு நான் சாயந்தரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கழகத்தின் பணிகளிலே பற்றோடு இருக்கக்கூடிய ஒருவருடைய இல்ல திருமணத்தை கலந்து கொள்வதிலே எல்லோருமே பெருமை அடைகிறோம். மணமக்கள் அவருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களைப் போல எல்லார் மீதும் அன்பை வைக்கக்கூடியவர்களாக, எல்லாருடைய அன்பையும் பெற்றவர்களாக, நம்பிக்கையும் பெற்றவர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.